வணக்கம். அன்பார்ந்த அனுக்கிரகம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சுக்கிரன் ராகு சேர்க்கை. மீனராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரனும் ராகுவும் சேரக்கூடிய நாட்கள் பிப்ரவரி 1லிருந்து பிப்ரவரி 24 வரைக்கும். இந்த 25 நாட்களுக்கான பலனை பார்க்க இருக்கிறோம். துலாம் லக்னத்திற்கு சுக்கிரன் ராகு சேர்க்கை 6ஆம் வீட்டில் நடக்குது. மீனராசியில் உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் ராகு இருக்காரு. சுக்கிரன் பிப்ரவரி 1ஆம் தேதி இந்த ராகுவோட இணைகிறார். பிப்ரவரி 24 வரைக்கும் 25 நாட்கள் இந்த சுக்கிர ராகு சேர்க்கை ஏற்படுகிறது. ஏன் இந்த சேர்க்கை முக்கியத்துவமா எடுக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய லக்னாதிபதி துலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நட்சத்திர அடிப்படையில சுக்கிரனுடைய நட்சத்திரம் நமக்கு 3ஆம் இடமான இதுல தனுசுல இருக்கு, பூராட நட்சத்திரமா. இது என்னத்தை சொல்லுது? நம்மளுடைய அறிவை சொல்லுது, கம்யூனிகேஷன் ஸ்கில்லை சொல்லுது. அதே போல் ஒரு அக்ரிமெண்ட் போடுறது, இடம் விற்கிறது, ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட டீலிங் பண்ணுறது, இதையெல்லாம் சொல்லுது. அதே மாதிரி நம்முடைய கணவன் மனைவி உறவு பற்றியும், திருமண காரியங்கள் எப்படி எப்போ ஆகுங்கிறத பற்றியும், அதே போல் நம்முடைய கான்ட்ராக்டு இதெல்லாம் எப்படி நடக்கும், எப்போ நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் டிசைட் பண்ணுற அத்தாரிட்டியே சுக்கிரன் இருக்கார். சந்தோஷத்தை கொடுக்கறதாகவும், நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்களை எப்படி சாதகமாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் சுக்கிரன் வச்சிருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட சுக்கிரன் நல்ல நிலைமையில இல்லை. ஏன் அப்படின்னா, அது மீன ராசியில அந்த சுக்கிரனுடைய ஆற்றலுக்கு கெடுக்கிற விதத்துல தான் உட்கார்றாரு. பூராட இருக்கிற நட்சத்திரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா மீனராசி 4ஆம் இடம், பரணி இருக்கிற மேசராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம், அதே மாதிரி பூரம் இருக்கிற சிம்ம ராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம். அப்போ சுக்கிரனே தன்னைத்தான் கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பன்ஸாக தான் அந்த பலனை கொடுக்க வர்றாரு. பட் அதே நேரத்தில் ராகு சனி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, உத்திரட்டாதியில் சுக்கிரனும் அதில் போய் ஜாயின் பண்ணுறதுனால, இப்போ சனி இருக்கிற இடத்தினுடைய பொறுப்பை தான் இவங்க பலனாக கொடுப்பாங்க. அதனால நமக்கு துலா லக்னத்துக்கு 5ல் சனி இருக்கிறதுனால உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வுக்கு வரும். சண்டை போட்டுட்டு இருந்தோம், அல்லது நமக்கு ஒரு கொடுக்கல் வாங்கல்ல பகை ஏற்பட்டு போச்சு, ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு பிரேக் ஆகி போச்சு, இதெல்லாமே ஒரு கிளியரன்ஸ்க்கு வரும், ஒரு ஒரு சுமூக நிலை ஏற்படும். அதே மாதிரி சில பேருக்கு கடன் அடையும், நோய் குணமாகும். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் நடக்குது. அப்போ இது சுக்கிரன் ராகு சேர்க்கை நமக்கு நன்மை தான் கொடுக்குன்னு எடுக்கணும். பட் அதே நேரத்தில் இந்த சுக்கிரன் நம்ம ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்காருங்கிறத பார்த்துக்கணும். 12 பாவத்துக்கு உபநட்சத்திரங்கள் கண்டுபிடிக்கிற பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தை யூஸ் பண்ணாதான் நமக்கு உண்மையிலேயே சுக்கிரன் நல்லவரா கெட்டவரான்னு தெரிய வரும், ராகு சனி நல்லவரா கெட்டவரான்னு தெரிய வரும். இப்படி இந்த கிரகங்கள் தன்மைகள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ 2, 6, 10ன்னா தொழிலுக்கு நன்மை, 3, 7, 11, 9 அப்படின்னா உறவுக்கு நன்மை. அதே நேரத்தில் 4, 8, 12ன்னு வந்தால் அது கஷ்டம் நஷ்டம். அப்படிப்பட்ட பாவங்களில் இந்த 3 கிரகங்கள் எது வந்தாலும் நமக்கு சிக்கல் தான். இப்போ சனி கெட்டவராக இருந்து அந்த சனி நட்சத்திரத்தில் இந்த 2 பேரும் சேர்றதும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதே போல் சுக்கிரனோ ராகுவோ யாரோ ஒருத்தர் கெட்டவராக இருந்தாலும் அந்த சேரும்போது அந்த சேர்க்கை பலனில் ஒருத்தர் கொடுக்குற நல்லதை ஒருத்தர் கெடுத்துருவார். இதெல்லாம் டீப்பாக பார்க்குற விஷயம். இப்போ நம்ம 4 பாதமாக பிரித்து சுக்கிரன் போகிற வழியில் ராகுனுடைய சேர்க்கையில் எப்படி செயல்படுறாருன்னு பார்ப்போம். பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 6ஆம் தேதி வரைக்கும் உத்திரட்டாதி 1ல் சுக்கிரன் ராகு இணைகிறாங்க. அப்போ அம்சத்தில் எங்கே வரும்? சிம்மத்தில் ராகு நவாம்சத்தில், அம்சத்தில் சிம்மத்தில் இருப்பார், சுக்கிரனும் சிம்மத்தில் இருப்பாங்க. அப்போ இந்த 2 கிரகத்துக்குமே இந்த சிம்மம்ங்கிறது பகை வீடு. அப்போ பகை குணத்தோட இது செயல்படுறாங்கன்னு அர்த்தம். அதனால புதுசாக நமக்கு திருமண ஒரு வரன் பார்க்கும்போது இந்த இதை கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ஏன்னா சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கு, அது ஒரு பிரம்மாண்டமாக ஆக்ட் பண்ணும். அதை ஆக்ட் பண்ணி சேர்த்து வைக்கும்போது அது நல்லதுக்கு சேர்த்து வைக்குதா கெட்டதுக்கு சேர்த்து வைக்குதான்னு தெரியாமல் நம்ம போய் இன்வால்வ் ஆகக்கூடாதுல்ல. ஒரு நிகழ்வு நடக்குது, அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், சாதகமாக இருக்கும்னு நம்புகிறோம். ஆனால் கடைசியில் அது ஒரு பிரச்சனையில் முடியுது இல்லையா? அதுக்கெல்லாம் காரணம் இந்த அம்ச நிலைகளில் பலம் பலவீனம் அடைகிறது தான்.
ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். அதே போல் துலாத்துக்கு பொறுத்த வரைக்கும் வேலை சார்ந்த விஷயத்துக்கு, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டதுக்கு நல்லது பண்ணும். உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு நல்லது பண்ணாது. ஏற்கனவே ராகு அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காரு. சனி மாதிரி அவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வேலையில கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மூளை உழைப்பு சார்ந்த வேலைகளில் நன்மையாகவும், உழைப்பு அதாவது பொருள் சார்ந்த ஒரு ப்ரொடக்ஷன் சார்ந்த ஒரு தொழிலில் தீமையும் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அதே வேலையைத்தான் சுக்கிரன் ராகு சேர்ந்து பண்ண போறாங்கன்னு அர்த்தம். அப்போ 1ஆம் பாதத்தில் இருக்கும்போது பாசிட்டிவாக தான் இருக்கு. 2ஆம் பாதமா பிப்ரவரி 6ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் பாதம் உத்திரட்டாதி 2ல் சுக்கிரன் போவாரு. அப்போ நம்ம கேர் எடுத்துக்கணும். அப்போ நெகட்டிவா இருக்கு. காரணம் சுக்கிரன் அம்சத்துல நீசமாகிறார். அப்ப நமக்கு 12ஆம் நம்ம லக்னத்துக்கு 12ஆம் இடமான கன்னி ராசியில தான் அம்சத்துல நீசமாகிறார். அதனால இந்த டைம்ல உறவுகளை புதுப்பிக்கிறதோ அல்லது பிரிந்த உறவுகள் சேர்றதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். அதே மாதிரி ஒரு உடல் உபாதைகள் வருது, கடன் உபாதைகள் வருது, இதுல எல்லாம் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு இதெல்லாம் திசாபுத்தி நடந்தா கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கணும். சுக்கிரன் ராகு சனி திசாபுத்தி அந்தரம் சூட்சுமம் நடக்குதுன்னா இதுல எச்சரிக்கையா இருந்துக்கணும். அடுத்தது 3ஆம் பாதம் பிப்ரவரி 11ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் உத்திரட்டாதி 3ஆம் பாதத்துக்கு சுக்கிரன் போறார். ஸோ இந்த 3ஆம் பாதம் போகும்போது அம்சத்துல சுக்கிரன் துலாத்துல ஆட்சி பெறுவார். அப்ப சுப விளைவு தர்றார். ராகுவுக்கும் சுக்கிரனுக்கும் ஒரு நல்ல சுப விளைவை கொடுக்குது. அப்ப நமக்கு நன்மைகள் நடக்கும். உறவுகள் சார்ந்த நன்மைகள், வேலைகள் சார்ந்த நன்மைகள். இப்ப சுக்கிரன் அப்படின்னாலே ஒரு நல்ல சொகுசான பிசினஸ்ன்னு அர்த்தம். இப்ப இது தங்க நகை ஆகட்டும், வெள்ளி ஆகட்டும், ஆபரணங்கள் பண்றதாகட்டும், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், டிசைனிங் எல்லா விதத்திலையுமே டிசைனிங் பண்றது, கம்ப்யூட்டர் டிசைனிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல இருக்கிறது, ரெசார்ட்ஸ் நடத்துறது, ஹாஸ்பிட்டாலிட்டி, சொகுசு வாகனங்கள், இது சம்மந்தப்பட்டதெல்லாம் சுக்கிரன் விளையாடும். அதே மாதிரி ராகு நவீன தொழில்நுட்பங்கள்ல வேலை செய்யும், பிரம்மாண்டப்படுத்தும். அப்படிப்பட்ட இணைவு நமக்கு நல்லதுதான். பட் 6ஆம் இடம் அப்படிங்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்துல மூளை உழைப்புக்கு நன்மை தருது. உற்பத்தி சார்ந்த உழைப்புல 5ல் இருக்கிற சனி மாதிரி தான் இவர் வேலை செய்யறாரு. அதனால கொஞ்சம் மந்தமா இருக்கும். பட் நான் சொன்ன இந்த 11ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் பாசிட்டிவா செயல்படும். சுக்கிரன் ராகு சேர்க்கை பாசிட்டிவ். அந்த 4ஆம் பாதம் என்பது 17ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி முடிகிறது. அது மறுபடியும் நெகட்டிவ். காரணம் சுக்கிரன் விருச்சிகத்துல அம்சத்துல வர்றாரு, ராகு சிம்மத்துல இருக்காரு. இது ரெண்டும் ஒன்னை ஒன்று வெட்டும், அதை ஒன்னை கெடுக்கும், தடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்னால இப்ப நம்ம இதுல புது முயற்சிகள், இப்ப ஒரு பெண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க, அப்ப பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு 2 பேரும் ஏதோ ஒண்ணுல சண்டை வந்துடும், அந்த காரியம் நின்று போயிடும். அதே போல ஒரு ஒப்பந்தம் போடலாம் அப்படின்ட்டு பிசினஸ்ல போவாங்க, நம்பிதான் வேலை செய்வாங்க, திடீர்னு அது ஸ்டக்கப் ஆயிடும். இதுக்கெல்லாம் காரணம் இந்த அம்ச விளைவு. பாதத்துல 4ஆம் பாதம் என்பது நமக்கு நெகட்டிவ், 1ஆம் பாதம் என்பது பாசிட்டிவ். அப்ப 1ஆம் பாதம் ராகு இருக்காரு, சிம்மராசியில அம்சத்துல இருக்காரு. 4ஆம் பாதம் என்பது சுக்கிரன் இருக்கும்போது கடைசி 17 to 24 நமக்கு நெகட்டிவா செயல்படும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இது நம்ம திசாபத்தியோட அடாப்ட் பண்றதுக்கு, ஒரு பழக்கத்துக்கு வர்றதுக்கு இதெல்லாம் உதவும். இப்ப நம்ம சொல்ற விஷயம் எல்லாம் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் அப்படியே நடந்துறாது. சுக்கிரன் ராகு சனி திசாபுத்தி அந்தர சூட்சுமங்கள் நடக்கிறவங்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.